மனோஜ் பாரதி ராஜா அவர்கள் அவரோட சொத்துக்களை யார் பேர்ல எழுதி வச்சிருக்காரு, என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. அதை பத்தி தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிரபல நடிகரும் டைரக்டருமான மனோஜ் பாரதி ராஜா அவர்கள் சமீபத்துல மாரடைப்பு காரணமா இறந்து போயிருந்தாரு. அவரோட மறைவு அப்படிங்கிறது உண்மையிலேயே நம்ம எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. அவரோட மறைவுக்கு பின் தொடர்ந்து அவரை பத்தின ஏராளமான செய்திகள் வந்த வண்ணம் இருக்கு. அந்த வகையில சமீபத்துல அவரை பத்தி தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, அவருடைய சொத்துக்களை அவரு யார் பேர்ல எழுதி வச்சிருக்காரு அப்படிங்கிறது தான். மனோஜ் அவர்கள் கிட்டத்தட்ட பல வருஷமா தமிழ் இண்டஸ்ட்ரியில இருந்து வந்துட்டு இருக்காரு. ஆரம்ப காலகட்டங்கள்ல அவரு ஹீரோவா ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் சைடு ஆக்டரா நடிச்சிருக்காரு. முக்கியமான கேரக்டர்ஸ்ல நடிச்சிருக்காரு. சமீபத்துல திரைப்படங்கள் கூட எடுத்து வந்துட்டு இருந்தாரு. அவரோட சொத்து மதிப்பு அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் இருக்கும். ஆனா அந்த சொத்துக்கள் எல்லாத்தையுமே அவர் இறக்க போறதுக்கு முன்னாடியே அவங்களோட வீட்டார் பேர்ல எழுதி வச்சிருக்காரு. அதாவது அவங்களோட மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்களோட பேர்லயும் அவங்களோட குழந்தைகள் பேர்லயும் தான் அவங்க சொத்துக்களை எழுதி வச்சிருக்காங்க. கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி அவருக்கு உடல்நிலை முடியாம போயிருந்துச்சு. ஆபரேஷன் ஒன்று நடந்திருந்துச்சு. அந்த ஒரு ஆபரேஷன்னால அப்பவே அவர் முடிவு பண்ணிட்டாரு, நமக்கு ஏதாவது ஆகிருச்சுன்னா நம்ம ஃபேமிலி சஃபர்ல இருக்கக்கூடாது. அதனால மொத்த சொத்துக்களையும் நம்ம மாத்தணும் அப்படின்னு அப்பவே அவரு முடிவு பண்ணியிருக்காரு. உடனடியா ஒரு டீமை ரெடி பண்ணி அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவரோட சொத்துக்கள் எல்லாத்தையுமே எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அசையும் சொத்து அசையா சொத்துன்னு மொத்த ப்ராப்பர்ட்டிஸையுமே லிஸ்ட் எடுத்துட்டு அவங்களோட மனைவி பேர்லயும் குழந்தைகள் பேர்லயும் எழுதியிருக்காரு. மொத்தம் 100%னா அதுல ஒரு 75% அவரு ஒரு குடும்பத்துக்கு எழுதி வச்சிருக்காரு. மிச்சம் 25% அவரு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவருக்கு ரொம்ப நாளா ஒரு கனவு இருக்கு. அவர் டைரக்டர் ஆகணும்னு நினைச்சாரு. பட் ஆக்டர் ஆனாரு. அங்க ஆக்டரா அவரால ஹிட் குடுக்க முடியல. அதனாலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு வருஷத்த இழந்துட்டாரு. ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தாரு. இதுக்கப்புறம் இந்த மாரி யாரும் பண்ணக்கூடாது. சினிமாவ தேடி ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா, அவங்களுக்காக நம்ம ஒரு பட்ற மாரி உருவாக்கணும். அப்படிலாம் ஒரு புரொடக்ஷன் கம்பெனி உருவாக்கணும். அவங்களுக்கு நம்ம வாய்ப்பு தரணும். இதன் மூலியமா சினிமால நெறைய பேர் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாரி நெனச்சிருக்காரு. அவங்களுக்காக ஒரு 25% ஒதுக்கியிருக்காராமா. ஓவராலா மனோஜ் அவர்கள் அவரோட சொத்துக்கள அவரோட குடும்பத்துக்கும், ஓரளவு பகுதிய அவரோட கனவுக்காகவும் ஒதுக்கியிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இந்த ஒரு நியூஸ் தான் இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. இது ஒரு புறம் இருக்க, ஆக்டர் ஐஸ்வர்யா ராய் அவர்கள் சென்ற கார் சமீபத்துல ஆக்சிடென்ட் ஆகியிருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்குமே பயங்கரமான ஒரு ஷாக்கிங் ஏற்படுத்தி இருக்கு. சமீபத்துல இது சம்பந்தமான வீடியோஸ்லாம் வெளியாகி பாக்குறவங்கள என்னப்பா ஆச்சு அப்படிங்கிற அளவுக்கு தான் கேட்க வச்சிருக்கு. ஆனா சமீபத்துல கிடைச்சிருக்க தகவல் என்ன அப்படின்னா, ஐஸ்வர்யா ராய் அவர்கள் சென்ற கார் ஆக்சிடென்ட்லாம் ஆகல. அவங்க பின்னாடி ஒரு பஸ் வந்துட்டே இருந்திருக்கு. அந்த பஸ் பார்த்தீங்கன்னா, ஹாரன் அடிச்சுட்டே வந்திருக்காங்க. இதனால கடுப்பான ஐஸ்வர்யா ராய் அவர்களோட கார்ல இருந்த பவுன்சர்ஸ் உடனடியா கார நிப்பாட்டி அந்த பஸ் டிரைவர்ட்ட போயிட்டு தானே இருக்கு. ஏன் நீங்க ஹாரன் அடிச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னு சண்டை போட்டிருக்காங்க. அங்க சண்டை போய்க்கிட்டு இருக்கப்ப எடுக்கப்பட்ட வீடியோஸ் தான் சோசியல் மீடியால பஸ்காரங்க காரை இடிச்சிட்டாங்க. அதனால தான் சண்டை அப்படிங்கிற மாரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஐஸ்வர்யா ராய் அவர்கள் கார் ஆக்சிடென்ட்லாம் ஆகல. அவங்க ரொம்பவே நலமா இருக்காங்க அப்படிங்கிறத அவங்களே அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணியிருக்காங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.